அன்பு உள்ளங்களுக்கும் அனுதினமும் புவனேஸ்வரம்பாளை பிரார்த்திக்கும் நெஞ்சங்களுக்கும் உங்கள் முரளியின் காலை ஆசீர்வாதங்கள். இன்று ஒரு தகவலாக நாம் காணக்கூடியது செவ்வாய். செவ்வாய் கிரகம் பவள உருண்டையை போன்று காட்சியளிக்கும் செவ்வாய் கிரகமானது நமது வாழ்க்கையிலே நம் உடலிலே ஓடக்கூடிய இரத்த நாளங்களாகவும் இரத்தங்களாகவும் குருதியாகவும் பெண்களுக்கு தான் விரும்பக்கூடிய துணைவனாக வரக்கூடிய அனுக்கிரகத்தை தருபவரும் இந்த செவ்வாய். நாம் வாழ்நாளிலே எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திற்கும் முயற்சிக்கு பக்கபலமாக விளங்கக்கூடிய இந்த செவ்வாய் கிரகத்தை அனுதினமும் நாம் பிரார்த்தித்து வந்தால் நல்லது முயற்சிக்கு வெற்றி கிட்டும். இந்த செவ்வாய் கிரகமானது முருகனை அதிதேவதையாக கொண்டு முருகப்பெருமானை நாம் தினந்தோறும் வழிபட்டு வர இந்த செவ்வாய் கிரகத்தின் அனுகிரகத்தை பரிபூர்ணமாக பெறலாம். துதிப்பாடல்: சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, குறைவிலா தருவாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் போக்கு. சிறப்புருமணியே செவ்வாய் தேவே, பவளமணியாக காட்சியளிக்கக்கூடிய செவ்வாய் பகவானே, குறைவிலா தருவாய் குணமுடன் வாழ. வீரியத்திற்கும் விவேகத்திற்கும் அனுகூலமாக இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் முரட்டுத்தனமானது. எனவே நாம் பேசக்கூடிய வார்த்தைகள் அனைத்தையும் தீர ஆராய்ந்து பேச செவ்வாய் கிரகத்தின் அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். குணமிகுவியால சிறப்புருமணியே செவ்வாய் தேவி, குறைவிலாதருவாய் குணமுடன் வாழ, மங்களச் செவ்வாய். மங்களத்தை போன்ற அந்த செவ்வாயானவன் மங்களச் செவ்வாயின் மலரடியே போற்றி. இவ்வாறாக செவ்வாய்க்கிழமையிலே மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணிக்குள்ளாக ராகு காலத்தில் எலுமிச்சை பழத்தில் தீபம் ஏற்றி வர செவ்வாய் கிரகத்தின் அனுக்கிரகத்தை பெறலாம். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.